மீனராசி அன்பர்களுக்கு தன்னுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவான் 3ஆம் வீட்டில ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு பயிற்சி ஆகிறார். அப்போ இந்த பெயர்ச்சிக்குரிய காலகட்டங்கள் 2025 இந்த வருடம் 5வது மாதம் மே மாதம் 15ஆம் தேதி பயிற்சி. அப்போ அடுத்த ஜூன் 1 வரைக்குமே 2026 ஜூன் 1 வரைக்குமே இந்த கால அமைவுகள் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் என்ன நடக்க போகுது, எப்பேற்பட்ட மேன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகுதுன்றதை இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்பதான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். மீனராசி அன்பர்கள்னா சொல்ல வேண்டியதே இல்லை. குரு பகவான் பிரகஸ்பதியினுடைய வீட்டிற்கு அதிபதியினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க. அப்பேற்பட்ட மனசு எப்படின்னா அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, கடின உழைப்பாளிகள். மனசுல ஒன்று நினைச்சீங்கன்னா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம சுயநலமா யோசிக்காம மற்றவங்களுக்காக சில விஷயங்களை இறங்கி செயல்படுவீங்க. அதிகபட்சமா வெளிப்பிரயாணங்களும் வெளியூர் பிரயாணங்களையே சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு இருப்பீங்க. தான் பிறந்த ஊரை விட்டு வெளியில வாழக்கூடிய ஒரு சூழல் அதிகபட்சம் உருவாகும். அதுலேயும் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டில் இருந்தார். அந்த 3ஆம் வீட்டில் குரு பகவான் பிளஸ் உங்க ராசியிலேயே ராகு பகவான் கடந்த காலகட்டங்கள், இன்னொரு புறம் ஜென்மச்சனி வேற தொடங்கியிருக்கு. எப்படி எல்லாமே நமக்கு அர்த்தாஷ்ட குருவா இப்போ போய் உட்காராரு, இதனால ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைச்சு ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருந்தாலும் அந்த வருத்தத்திற்கு எதிர்மறைவான சில நல்ல விஷயங்கள் இருக்கு. அதை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். அதை சார்ந்து உங்களுடைய இலக்கை நீங்க பயணம் பண்ணால் அது உங்களுக்கு நல்ல மேன்மைகள் அளிக்கும். தயவு செய்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். 7 சனி நடக்குது, ஜென்மச்சனியை இருக்குது. இது பெரும் பாதிப்புல நம்ம கொடுத்துருமோனா அப்படி கிடையாது. முதல்ல நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், சனிக்கிழமை தோறும் அசைவம் சாப்பிடாம காலையில் எந்திரிச்சு மனசார தெய்வத்துக்கு குளிச்சுக்கிட்டு தெய்வத்திற்கு, குறிப்பா விநாயகர் கோயில் அருகாமையில் இருந்தா அங்க போங்க. இல்லை என்னால இன்னும் கொஞ்சம் போய் செயல்படலன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் சிறப்பா வழிபட்டுட்டு வாங்க. அதையும் தாண்டி சனி பகவான் கோயிலுக்கு போக முடிஞ்சா போயிட்டு வாங்க. இதுல எதையாவது ஒண்ணு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன உளைச்சலும் சரி, உங்களை நெருங்கி வரக்கூடிய பிரச்சனைகளும் விலகி போகக்கூடிய சூழலும் உண்டாக்கிடும். இது முறையா இந்த 7 சனினால நீங்க இதை செய்தே தீரணும். அடுத்தது 7 சனினாலேயே கெட்டதா அப்படின்னா நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. மகர ராசி கும்பராசியில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் 7 சனியிலேயே நல்ல வளர்ச்சியை நோக்கி செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை, நல்ல தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ 7 சனியில 2-3 விதமான பாதிப்புகள் இருக்கு, நல்ல விஷயங்களும் இருக்கு. ஒண்ணு, முதல் 7 இருந்தா அது மங்கும் சனி. 2ஆம் 7 சனியா இருந்தா பொங்கும் சனி. இந்த முதல்ன்றதை விட 2ஆம் சுத்தா இருந்துச்சுன்னா நமக்கு அது கொடுக்க போகுது அப்படின்றது மாற்றமே இல்லை. பட் அதையும் தாண்டி சிலருக்கு 2ஆம் சுத்து இருந்து நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னா கண்டிப்பா உங்க ஜாதகத்தை நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்க திசா புத்திகள் எப்படி இருக்கு, இந்த சனி பகவான் மீனத்துல எத்தனை பரல்களோடு இருக்கிறாருன்றதை செக் பண்ணிக்கிட்டு, இது அவசியம். இல்லை ஏற்கனவே அவர் மீனத்துல இல்லை கும்பத்துல எத்தனை பரலோட இருந்தாரு, கடந்த விரைய சனியில எவ்வளோ நமக்கு பாதிப்புகளை கொடுத்துட்டாருன்றதை பொறுத்து நீங்க அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு 7 சனியில சில வகைகள் இருக்கு. ஒருவேளை இந்த சனி பகவான் உங்களுடைய லக்னம்ன்றது ஒன்று இருக்கும். இப்போ இன்னைக்கு உங்களுக்கு மீன ராசின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய லக்னம் மகர லக்னமா இருந்துருச்சுன்னு வச்சுக்குவேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். பெரிய லெவல்ல உங்களுக்கு சனி பகவான் யோகியா இருப்பார், யோகத்தை கொடுக்கிறவரா. அவர் யோகியா அவயோகியான்றது உங்க ஜாதகத்துல போய் பாருங்க. அப்போ ஒரு யோகியா இருந்துட்டாருன்னா அவர் தான் உங்களுக்கு கொடுக்கிறவர். அதனால ஜனன ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறும். அதனால 7 சனியை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இதே சனி நமக்கு கொடுக்கிற சனியாகவும் இருக்கும். அது உங்க ஜாதகத்தை பார்த்தால் அது தெரியும். அடுத்தது இதே இந்த 7 சனியை கண்டு நீங்க அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொன்னதுக்கு இன்னொன்னு காரணம் இருக்கு. ஏன்னா இத்தனை நாளா ராகு உங்களுடைய ஜென்மத்துல இருந்து கேது 7ல் இருந்து உங்களுக்கு இனம் புரியாத மன உளைச்சல். அதற்கு முன்னாடி குடும்பஸ்தானத்துல ராகு இருந்து 8ஆம் வீட்டுல கேது
இருந்தார். அப்போ கடந்த 3 வருஷமும் உங்களுடைய நிலை உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை, உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு நிறைய பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க. இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. எவ்வளவு எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்த செஞ்சாலும் 99% ஒர்க் அவுட் ஆகும், கடைசி 1% அது டிராப் ஆயிடும். அதனால மீது 99 போல்ட் ஆகிற நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க. அப்போ எது எடுத்தாலும் டிராப் ஆகுது, எது எடுத்தாலும் டவுன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதற்கு காரணம் இந்த ராகு கேது பிளஸ் இந்த குரு பகவானும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஜென்ம குரு 2ஆம் பாவத்துக்கு வந்தார். அப்போ ராகுவோடு அவர் இணைஞ்சிருந்தார். அப்போ அவரால் நல்லது செய்ய முடியல. இப்போ 3ஆம் பாவத்துக்கு வந்ததுல இருந்து மன பயம், ஏதோ ஒரு மன அழுத்தம், இனம் புரியாத குழப்பங்கள், உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலை, உங்களை சார்ந்தவங்களே உங்க விரல் உங்க கண்ட குத்தனா எப்படி இருக்குமோ இந்த நிலை, இப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துகிட்டே இருக்கிறீங்க. அப்போ இது ஒரு புறம்னாலும் மறுபுறத்துல வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு குடுக்கல் வாங்கல் நெருக்கடிகள் பண ரீதியில உங்களுக்கு உருவாயிட்டு இருக்கு. இத்தனை நாளா எவ்வளவு பர்ஃபெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணீங்களோ இப்ப அதுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாத நிலைமைக்கு ஆளாயிடுமோ, ஒரு செஞ்ச தொழிலை விட்டு வேலைக்கே போயிடலாமான்ற அளவுக்கு பாதிப்புகள். ஏன்னா நீங்க பாட்டுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு இது செஞ்சா நல்லா இருக்கு, அது செஞ்சா நல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க ஒரு தொழில இறங்கி அதை எடுத்து இதுல போட்டு, இதை எடுத்து அதுல போட்டு, இப்போ அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது எல்லாரும் நான் இருக்கிறேன் உங்களோட வந்து நின்னவங்க இன்னைக்கு அப்படியே சரிவுகள் அடைய அடைய நஷ்டங்களை சந்திக்க 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 அப்படியே ஒவ்வொருத்தரும் உங்களை விட்டு விலைக்கு போய் இன்னைக்கு நீங்க மட்டும் தான் நிக்கிறீங்க. இப்போ மொத்த பிரச்சனையும் நீங்க மட்டும் தான் சந்திக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. இப்போ கடன் மேல கடன், இதை விட்டு எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியல, அடுத்த கட்டத்தை எதை நோக்கி பயணம் பண்றதுன்னு தெரியல, அந்த லெவலுக்கு மன உளைச்சல். அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்குமானா கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா 6ஆம் வீட்டில, அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில இப்ப ராகு கேது பயிற்சி ஆக போகுது அடுத்த 3 நாட்களில். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ், கவலையே வேண்டாம். அந்த ராகு கேது பயிற்சி பத்தி அடுத்த காணொலியில் உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்றேன். அப்போ 6ஆம் வீடு இந்த இடத்துல பலம் பெறும் பொழுதும் அடுத்தது உங்களுக்கு 12ஆம் பாவத்துக்கு ராகு வந்துருவாரு. இப்போ 4ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்கிறார். அப்போ குரு பார்வை எங்கெங்க விழுது, உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல விழுது. அடுத்தது அந்த குரு பார்வை உங்களுடைய 10ஆம் தொழில் சம்பந்தப்பட்ட வீட்டுல விழுது. அடுத்தது அவரது பார்வை டைரக்டா உங்களுடைய 12ஆம் பாவத்துல விழுது. அப்போ 6ஆம் இடம் பலம் பெறும் பொழுது அந்த இடம் எது, கடன் சார்ந்த விஷயமும், நோய் சார்ந்த விஷயமும், எதிரிகள் சார்ந்த விஷயமும். அப்போ இந்த 3 இடத்துல ஃபர்ஸ்ட் கடன் சார்ந்த விஷயத்துக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெருந்தடும். அப்போ கடன் பிரச்சனைகளை தீர்க்க போறீங்க. ஏதோ ஒரு விதத்துல தீரத்துக்கு உண்டான வழி பிறக்க போகுது இந்த வருடம். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு நீங்க கேட்ட லோன், நீங்க கேட்ட கடன் டக்குன்னு கை கொடுக்கும். அதுல இருந்து படிப்படியா உங்களுடைய தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய, ஏன்னா 10ஆம் வீட்டை குரு பார்க்கறாரு இல்லையா, தொழில் ஹை லெவல்ல growth கிடைக்கும். நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி பயணம் பண்ண போறீங்க, பெரிய இலக்கை அடைய போறீங்க, சாதிக்க போறீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ வேலையிலையும் மாற்றங்கள் பிறக்க போகுது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய மன உளைச்சல், நிறைய நெருக்கடிகள் எல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் சரியாயிடும். நீங்க பிடிச்ச மாதிரி அடுத்தடுத்துன்னு போவீங்க. கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும், நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உண்மையான உழைப்பு உங்களதா தான் இருக்கும். நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, உண்மையா நேர்மையா எதையும் போல்டா பேசக்கூடிய அந்த நல்ல மனசோட வாழ்ந்தவங்க நீங்க. ஆனா அப்படி பேசி அப்படி நேர்மையா இருந்தே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. சரி இருக்கட்டும், இங்க என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்க போகுது. இங்க நல்லதை விதைச்சிருக்கிறீங்கன்னா முளைக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஆனால் வரக்கூடிய காலங்கள் அறுவடை காலங்களா இருக்க போகுது. அதனால கவலை வேண்டியது இல்லை. உங்களுக்கு குரு பார்வைகள் விழக்கூடிய இடம் பலமான இடமா இருக்கு. 12ஆம் பாவத்துல குரு பார்வை விழுறதுனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயங்கள் இப்போ நடக்கும். ரொம்ப நாளா தள்ளிக்கிட்டு வந்த விஷயம் அது இப்போ உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்குரிய நல்ல சுபகாரியங்கள், சுப செலவுகள் உங்களுக்கு உருவாகுது. ஒன்று திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது, திருமணம் கை கூட போகுது. ரொம்ப நாள் எடுத்த முயற்சிகள் இப்போ சக்சஸ் அடைய போகுது. அடுத்தது திருமணம் மட்டுமல்லாம சுப செலவுகள். அடுத்தது பாத்தீங்கன்னா வீடு வாங்குறது, அதே நேரத்துல பூமி வாங்குறது, ப்ராப்பர்ட்டியை உண்டாக்குறது, இந்த வாய்ப்புகளோ இல்ல வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளோ உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவீங்க. அவங்க கல்வி ரீதியில நீங்க எதிர்பார்த்த ஒரு மாற்றங்கள் பிறக்க போகுது. அவங்க ஆரோக்கிய ரீதியில கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க, அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது, ஒரு நல்ல ரிசல்ட் உண்டாக போகுது. குறிப்பா மீனராசி அன்பர்கள் தன் குடும்பத்துக்காகவே வாழ்ந்தவங்க நீங்க. ஆனா உங்க பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி அவங்க சில
முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலை. அதை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியல. எங்க அந்தஸ்து மரியாதை கௌரவத்துக்கு பங்கம் வந்துருமோன்ற ஒரு பயம் பதட்டம் உங்களுக்குள்ள இருந்தாலும் அதற்குரிய தீர்வுகளை சரி செய்யக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது. கவலைப்படாதீங்க. 100% சக்சஸ்க்குரிய ஒரு காலமா இது இருக்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொடுத்த பணமும் சரி, நீங்க கொடுக்க வேண்டிய பணமும் சரி, கரெக்டான ரீதியில் உங்களை வந்து அடையும். நீங்க கொடுக்க போறீங்க, ரிலீஃப் பார்க்க போறீங்க. அதே போல ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக போகுது. பேக் பெயின்ல இருந்து உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரைக்குமே சரியாக போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா எதிரிகள் உங்களை விட்டு விலகி உங்களுடைய பாதையில எந்த தடையும் இல்லாமல் அடுத்தடுத்து முயற்சிகள் உங்களுக்கு பலன் அளிக்கும். ஆனாலும் சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால நீங்க வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுதும் பயணம் செய்யும் பொழுதும் சற்று எச்சரிக்கையுடன் இருங்க. அடுத்தவங்களை நம்பி நானாச்சு ஜாமீன் கையெழுத்து போடுறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போல்டா அவசரப்பட்டு வாக்கு கொடுத்து இறங்கிடாதீங்க. அது உங்களுக்கு பெரும் தலைவலியா மாற வாய்ப்புகள் இருக்கு. சற்று நிதானமா யோசிச்சு அதுக்கப்புறம் இறங்கி செயல்படுங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்க உங்களுக்காக நீங்க எடுத்த ரிஸ்கால உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அப்பவே என்ன சொல்லி இருப்பாங்க, தயவு செய்து நீங்க இதெல்லாம் தேவையில்லாம செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இங்க என்ன நல்லது செஞ்சாலும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது, நீங்க தேவையில்லாத வேலைகள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க நல்லதை நினைச்சு அவங்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. இவ்வளவு நல்லது செய்தும் 10ல் 1 உங்களால செய்ய முடியாத நேரத்தில் இன்னைக்கு நீங்க கெட்டவங்களா மாறிட்டீங்க. அதனால இங்க யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. நீங்க நல்ல இலக்கில் இருந்து மற்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யுங்க. அது உங்களுக்கு நன்மைகள் அளிக்கும். கண்டிப்பா மீனராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலமா இது இருக்க போகுது. முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% சக்சஸ் கிடைக்கும்.